பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர். தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம். போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம். அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு உணர்ச்சி வசத்திற்கு ஆட்பட்டு கட்டுப்பாடுகளை இழந்து ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு ஜாதகம் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடியது அப்படின்னா அதை விட முக்கியம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாதவர்கள். சமுதாயத்தை பற்றி இதுதான் நமக்கு முக்கியம், சமுதாயம் என்ன நினச்சாலும் நமக்கு பற்றி கவலை இல்லை அப்படின்னு யோசிக்கிற ஜாதகமும் நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஸோ கட்டுப்பாடுகளற்ற ஜாதகம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அது இன்றைய காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப வேகமாக நிறைய விஷயங்களை எதையும் யோசிக்காமல் செய்கிற இந்த காலத்தில் இந்த மாதிரி ஜாதகங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி என்னென்ன மாதிரி பாவங்கள் பொதுவாக இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இல்லாத ஜாதகம் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக நமக்கு ஒற்றைப்படை பாவங்கள் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கும் ரொம்ப கட்டுப்பாடுகள் இருக்கிற ஜாதகம் பாவங்கள் இல்லை. அதுலேயும் 5, 9 லக்னத்துக்கு சாதகமான 5, 9ங்கிற பாவங்கள் அவங்களுக்கு என்ன மகிழ்ச்சியோ எது சந்தோஷமோ அதை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கொண்டிய இந்த ஜாதகத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கொண்டிய விஷயம். இதில் இந்த 5, 9 பாவங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜாதகருக்கு கை கொடுக்குது, அதே மாதிரி ரொம்ப அதிகமாக நமக்கு மைண்டில் குழப்பத்தையும் தவறுகள் சமுதாயத்திற்கு எதிராக செய்யக்கூடியதற்கு பயப்படாத பிளானட் அப்படின்னா அது ராகு. ஸோ ராகு மாதிரி பிளானட் எந்தையுமே ரொம்ப வித்தியாசமாக சிந்திக்கும். சமுதாயத்திற்கு ஒரு நேர்மறையான விஷயங்களை சிந்திக்காது. இது ஒன்று. அடுத்தது ஒரு விஷயங்களை நம்ம யோசிக்கும் போது சமுதாயம் அப்படிங்கிறது யோசிக்கிறத விட பயம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட சமயங்களில் நமக்கு அந்த பயமே இல்லாத போயிடும். அது ஏன்? குழப்பங்களை கொடுக்கறதுனாலையா, இல்லை நம்மளால் சிந்திக்க முடியாதனாலையா, இல்லை எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பற்றி தான் கவலைப்படுவேன் நான் அப்படிங்கிற சுயநலமாக. பொதுவாக சுயநலம் அப்படிங்கிறதே எந்த பாவத்துக்கு அதிகமாக இருக்குன்னா, நம்மளோட சந்தோஷம் நம்மளுடைய மகிழ்ச்சி அப்படின்னா அதிகமாக யோசிக்கிற பாவம்னா 5ஆம் பாவம் தான். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் இழக்காதது, எல்லா சந்தோஷமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பாவம். பொதுவாக நம்ம 5, 9 பாவங்களை நமக்கு கடவுள் இறையருள் பாவம் ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் கணக்கில் நம்ம வைக்கிறோம். பட் இருந்தாலும் அது கட்டுப்பாடுகள் அற்ற பாவம். இறைவனாக இருக்கட்டும், இயற்கை உணர்வுகளாக இருக்கட்டும், கட்டுப்பாடுகள் இல்லாதது. இயற்கை உணர்வுகள்ங்கிறது கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. நாம் மனிதர்களாக போட்டுக்கிட்ட ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படி தான் வாழணும்னு நம்ம இந்த காலத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் போட்டுக்கிட்ட கட்டுப்பாடுகள் தான் இல்லையா? ஸோ அது இயற்கைக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. ஸோ இந்த 5, 9 பாவங்களுக்கும் கட்டுப்பாடுகள் இல்லை. அது யாரையும் யோசிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என்ன பிளானட் அதற்கு நமக்கு முறைப்படுத்துது, இந்த மாதிரி வழிகள் எல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜாதகர் திருமணத்தை பற்றி நமக்கு கேள்வி கேட்டதுனால நான் 7வது பாவத்துக்கு ஆளுங்கிரகங்களை செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜாதகத்தில் நம்ம பொதுவாக பாரம்பரிய முறைப்படி எப்படியெல்லாம் இதுக்கு இருக்குது, நம்ம முறைப்படி உயர்கணித சார ஜோதிடம் அப்படிங்கிற இந்த சப்லாட் இன்டர்லிங்க் தியரிப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாதகர் பிறந்த தேதி 10/3/2003 10:50 AM கொடுத்துருக்காங்க. அதாவது 10:50 காலையில் பிறந்திருக்காரு. 5 நிமிடங்கள் மட்டுமே நான் குறைச்சிருக்கேன். திருமணம் அப்படிங்கிறதுனால 7ஆம் பாவத்துக்கு ஆளுங்கிரகங்கள் எடுத்திருக்கேன். பாண்டிச்சேரியில் பிறந்திருக்காங்க. ரோகிணி 2வது பாதம், ரிஷப ராசி, ரிஷப லக்னம். அதாவது திருமணத்துக்கு கேள்வின்னு சொல்லியிருந்தாங்க, நான் ஆளுங்கிரகங்களை செட் பண்ணிட்டேன். ஆனால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இவங்க. அது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். இவங்க சொன்ன தகவல் என்னென்னா, திருமணத்துக்கு முன்னாடியே நான் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நான் திருமணமே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் ஏன் அமைஞ்சது, நடக்கிற தசாபுதிகள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஆளுங்கிரங்களை நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறோன்னு பாருங்கள். நான் ஜாதகம் போட்ட நேரத்தில் சந்திர நிலைகள் இருக்கக்கூடிய ஆளுங்கிரங்கள் அப்படிங்கிறது புதன், சந்திரன், புதன், சுக்கிரன். சுக்கிரன் அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது பிளானட். புதன் அப்படிங்கிறது உணர்வுகளுக்கு காரணமானது. அப்படி இல்லைனாலும் நமக்கு இருக்கிறது 3 பிளானட் தான் இங்கே.
சந்திரன் மனோகாரகன், உணர்வுகளுக்கு காரணமான புதன், சுக்கிரன், மகிழ்ச்சிக்கு காரணமான சுக்கிரன். இது 3 பிளானட் தான் இங்கே வந்து நமக்கு ஆளுங்கிரகங்களாக மேட்ச் ஆகிருக்குது. 7வது பாவம் நமக்கு முக்கியமான பாவம் அப்படிங்கிறதுனால, திருமண வாழ்க்கையை பற்றி கேட்குறதுனால 7வது பாவம் பார்த்திங்கன்னா சப்லாடாக நமக்கு சுக்கிரனும், சப்லாடாக புதனும், சப்லாட் அதாவது ட்ரிபிளஸில் சந்திரனும் வந்திருக்குது. இங்கே நமக்கு இருக்கிற பிளானட்டே 3 தான். அது அப்படியே நான் ஆளுங்கிரகங்களை மேட்ச் பண்ணியிருக்கேன் ரொம்ப எளிமையாக. இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ ராசி கட்டத்தை நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ராசி கட்டத்தை பார்க்கும்போது இவரோட ஜாதகத்தில் எதையுமே மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது ராசி கட்டத்தில் ரிஷப ராசி, ரிஷப லக்னம் இல்லையா, அது வந்து இவங்களுக்கு ராகுவும் சனியும் அங்கே இருக்குது. ஸோ ராகு அப்படிங்கிறது குழப்பத்தை விளைக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். பாரம்பரியத்தில் ராகுக்கு தோஷம் இருக்கிற ஜாதகம் அதே ஜாதகத்தை மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி லக்னத்திலே இருக்குது. சனி தான் இவருக்கு வந்து யோகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, ரிஷப லக்னத்துக்கு 9வது ராசி மகரம், 10வது ராசி வந்து கும்பம். இந்த 9க்கும் 10க்கும் அதிபதி வந்து சனி. லக்னம் வந்து ரிஷபம் அப்படிங்கிறதுனால 9வது கட்டம் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம வந்து தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். 10வது கட்டத்தை கர்மம்னு சொல்லுவோம். அப்போ தர்மமும் கர்மமும் இணைந்த அந்த பாவத்துக்கு அதிபதியே சனி தான். அது வந்து லக்னத்திலே இருக்கும்போது யோகாதிபதி லக்னத்திலே இருக்கிறாங்க. அப்போ சனி வந்து ரொம்ப நல்லது பண்ணணும். நல்லது பண்ணணும்னா நமக்கு யோகனா நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல வீடு வண்டி வாகனங்கள் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு நல்ல சாதகமாக இருக்கணும், திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையணும், நல்ல விஷயங்களை செய்ய வைக்கணும் இல்லையா. இப்போ யோகாதிபதி ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி சனினா அவருக்கு எல்லா விஷயங்களையும் அவருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களாக செஞ்சு கொடுக்கணும். ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சனி அவருக்கு இப்போ நடக்கிறது வந்து ராகு தசை, அது லக்னத்தில் இருக்குது. சனி புத்தி அதுவும் லக்னத்திலே இருக்குது. அதாவது யோகாதிபதி லக்னத்திலே இருந்து தான் புத்தி நடத்துகிறாரு. ஸோ இந்த நேரத்தில் நடந்த விஷயங்கள் எப்படி இருக்குது, என்னென்னலாம் சனி கொடுத்துருக்கிறாரு, நம்ம யோகாதிபதினு சொல்கிறோமே அதுக்கு என்ன யோகத்தை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் அந்த மாதிரி எந்த விஷயமும் செய்யலை, யோகாதிபதி அவருக்கு சிறப்பாக கொடுக்கல. அடுத்தது களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது ராசியில் இருக்குது. இது வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகம்னு பாரம்பரியத்தில் சொல்லுவாங்க. அதுவே அந்த ஜாதகம் அப்படி இருக்கிற ஜாதகத்தையே மேட்ச் பண்ணணுங்கிறதையும் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து இவருக்கு வந்து லக்னாதிபதி, ராசி அதிபதி எல்லாம் சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து சனி இருக்கிற சனியோட கட்டம், அதாவது என்ன சொல்கிறது, ரெண்டுமே பரிவர்த்தனை ஆகிடுக்குது, பரிவர்த்தனை யோகம் இருக்கிற ஜாதகம். அப்போ யோகாதிபதி இருக்கிறாங்க லக்னத்தில், அது ஒரு சிறப்பு. பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்குது. லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தால் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு அப்படியெல்லாம் கொடுக்கல. ஸோ அது வந்து நம்ம ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயர்கணித சார ஜோதிட முறைப்படி பார்க்கலாம். இப்போ செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் இருக்கிறதுனால அதே ஜாதகத்தை மேட்ச் பண்ணணும், அதனால ஒரு ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை பரிவர்த்தனை யோகம் இருக்குது, அது லக்னாதிபதி ராசி அதிபதியும் ஒரே பிளானட்டா அதனால பிரச்சனை வருதா, இல்லை யோகாதிபதி லக்னத்திலே இருக்கிறது அதுவே புத்தி நடத்தும் போது நான் கெட்ட விஷயங்கள் நடக்காமல் இருக்கணுமா, இப்படிலாம் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ நம்ம ஒரு விஷயம் இப்படி இருக்குதுன்னா நம்ம மாற்றிக்க கூடாது. இதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயங்களை நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம அணுகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ராசி கட்டத்தையும் உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ 9 பிளானட் இருக்கிறதையும் 12 பாவங்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம இந்த உயர்கணித சார ஜோதிட முறைப்படி சப்லாடு தேரிப்படி நம்ம பார்த்துருக்கவங்களுக்கு, இந்த ஜோதிடத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், 12 பாவங்கள் தான் அவங்களுடைய கொடுப்பினைன்னு தெரியும். லக்னம் சிந்தனைகளை கொடுக்கும், 2வது பாவம் வாக்குஸ்தானம், எப்படி பேசுவோம், எப்படி வந்து நம்ம மற்றவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்கள், கோவமாக பேசுவோமா, சாஃப்டாக பேசுவோமா, இல்லை கையில் எப்படி பணத்தை வச்சுருப்போம், புழக்கம் எப்படி இருக்கும், சேவிங்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்கிறதெல்லாம் இந்த 2வது பாவம். 3வது பாவங்கிறது நரம்பு மண்டலங்கள், உணர்வு புலங்கள், இரத்த நாளங்கள், மனசு எப்படி திங்க் பண்ணும், மனசுடைய மூளைக்கு ஏற்ற மாதிரி மனசு திங்க் பண்ணுமா, தனியாக ஒரு ஆங்கிளில் போகுமா. 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனங்கள்னு சொல்கிறதும் மட்டும் இல்லாமல் 4ங்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு, கற்புங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது. 5ஆம் பாவங்கிறது காதல், ரசனை, இந்த மாதிரி விஷயங்கள், உணர்வுகளுக்கு நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. 6ங்கிறது வேலை, 7ங்கிறது திருமண வாழ்க்கை, 8ங்கிறது எதிர்பாராத விஷயங்கள், அதே மாதிரி மர்ம உறுப்புகள், எதிர்பாராத விஷயங்கள், அதுக்கு என்ன பிளானட் வந்திருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிற விஷயங்கள்னால. 9ஆம் பாவம் அப்படிங்கிறது இறையொருள் பாவம், 10 கடமைகளை செய்யக்கூடிய பாவம். 11ஆம் பாவம் அப்படிங்கிறது நண்பர்கள், சங்கம், குழு, கூட்டம். அதே மாதிரி
நம்மளுடைய அபிலாஷைகள் ஒன்று இருக்குல்லையே, அது நிறைவேறக்கூடிய பாவமும் 11ஆம் பாவம் தான். 12வது பாவங்கிறது அயன சயன சுகபோகஸ்தானம்னு நம்ம பாரம்பரியத்தில் சொல்லுவோம். 12ஆம் பாவம் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ தெளிவாக தெரியுதுன்னா, முதல்ல நம்மளோட மூளை சிந்தனைகள் ரொம்ப சரியாக இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு சந்திரன் சப்ளாடாக வந்துருச்சு. சந்திரனாலே ஒரு மாற்றத்திற்கு உரியது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தசாபுதிகளுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியவர். சந்திரன் ராகுவோட நட்சத்திரத்தில் சனியோட உபநட்சத்திரத்தில் இப்போது இருக்கிறாரு. சனி புத்தி ஆரம்பிச்சது 2022 ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் அவருக்கு அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்குது. யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி தான் அவருக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. நம்மளுடைய சப்ளாட் தேதிப்படி இங்கே சனி 5ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறாரு. 5ஆம் பாவங்கிறது காதல், ரசனை, இன்பங்கள், தன்னோட மகிழ்ச்சி, சுய மகிழ்ச்சி, நம்மளோட பற்றின யோசிக்கிற அந்த ஒரு அதை ஒரு கொஞ்சம் சொல்லப்போனால் அகம் சார்ந்த விஷயத்தில் செல்ஃபிஷ்னு கூட சொல்லலாம். சனி 5ஆம் பாவத்துக்கு சப்ளாட், நட்சத்திரமாக செவ்வாய் 10, உபநட்சத்திரமாக திருப்பி 5ஆம் பாவத்தையே தொடர்பு கொள்ளும் சனியவே. அதனால் வலிமையாக இருக்கும் சனி புத்தி 5ஆம் பாவத்தால். உணர்வுகள் அவ்வளோதான், ஜஸ்ட் பிளைண்டாக, அது வேறு எதுவுமே இல்லை. இது லக்னம் அப்படிங்கிற சந்திரன் ராகுவோட நட்சத்திரத்தில் சனியோட உபநட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ராகுவே குழப்பத்திற்குரிய பிளானட். இப்போ ராகு குழப்பத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, நல்லா 2, 4, 6, 10 இருந்தால் குழப்பத்தை கொடுக்க மாட்டார். நல்ல பொருளாதார சிந்தனைகளை பிரம்மாண்டமாக திங்க் பண்ண வைப்பார். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ராகு 2, 3, 6, 8, 11, 12 இந்த பாவங்களுக்கு இயக்குறாரு. 2ஆம் பாவங்கிற பொருளாதாரம், 3ஆம் பாவங்கிறது உணர்வு புலங்கள், நரம்பு மண்டலங்கள், மனசு, அதே மாதிரி 6 வேலை, 8ங்கிற எதிர்பாராத விஷயங்கள், மர்ம உறுப்புகள். 11ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம சமுதாயம், சமுதாயம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சங்கம், குழு, கூட்டம், நண்பர்கள், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நம்மளுடைய ஆசைகள் எந்த அளவுக்கு நம்ம நிறைவேற்றிக்கணும், நம்மளுடைய ஆசைகள் என்னவாக இருக்கும், நம்ம எதுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது 11ஆவது பாவம். 12ஆம் பாவங்கிறது ரகசியம், எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லாத மறைந்து நடந்தக்கூடிய விஷயங்கள். இரட்டைப்படை பாவங்களாக இருந்தால் நம்ம யாருக்கும் சொல்லாத சொத்துக்களை மறைச்சி வச்சுருப்போம். 12ஆம் பாவம் அதே மாதிரி ராகுவாக இருந்து இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டால் மறைந்த வாழ்க்கை மூலமாக நிறைய பொருளாதாரத்தை ஈட்டுவாங்க. இவருக்கு மறைந்த வாழ்க்கை மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ராகு நட்சத்திரமாக 5, 9ங்கிற ஆரம்ப பகுதியில் 5, 9ன்னு ஒரு உணர்வுகளுக்கு ஆட்பட்ட ஒரு பாவங்களை தொடர்பு கொள்கிறது. அதுக்கப்புறமா நின்ற உபநட்சத்திரமாக 4, 7. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த 5, 9ஐ கட்டுப்படுத்திட்டு 4, 7ங்கிறது தொடர்பு 4, 7 வர மாதிரி இருக்கும். ஆனால் ராகு தசை நட்சத்திரமாக 5, 9 தொடர்பு கொள்ளுது. அதே சமயத்தில் நடக்கிற புத்தியும் 5ஆம் பாவத்தை வழி நடத்துது. அப்போ இந்த புத்தியில் இருக்கக்கூடிய 5வது பாவத்தினுடைய வலிமை லக்னாதிபதியினுடைய கையில் நட்சத்திரமாக வைத்திருக்கக்கூடிய 5, 9னுடைய அந்த உணர்வுகளுக்கு தான் அதிகமாக நமக்கு அந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. அப்போது எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நட்சத்திர சம்பவங்கிற அந்த லக்னம் ஆரம்பத்திலிருந்தே பார்த்திங்கன்னா ராகுவினுடைய தொடர்புகள், ராகு பல பாவங்களுக்கு நட்சத்திரமாக 5, 9 தொடர்பு கொள்ளும்போது இது ஆரம்ப பகுதி ஃபுல்லாக 5, 9 கனெக்டிவிட்டி, நடக்கிற புத்தியும் 5ஆம் பாவத்தோட கனெக்டிவிட்டி. ஸோ உணர்வுகள் தான் ரொம்ப அதிகமாக மேலோங்கி இருக்குது. 9ஆம் பாவம் கூட பார்த்திங்கன்னா கட்டுப்பாடுகள் அற்ற அப்படிங்கிற குரு 5, 9 தான் தொடர்பு கொள்ளுது. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இருக்காது. ஸோ இந்த 5, 9 கட்டுப்படுத்தணும்னா 4ஆம் பாவம் நிறைய இருக்கணும். அது நடக்கிற தசா புத்திகளை ரிஃப்ளெக்ட் ஆகணும். தசை தொடர்புகளில் 4, 7 வந்தாலும் நடக்கக்கூடிய புத்தி அந்த தசை வைத்திருக்கக்கூடிய 5, 9ஐ அதிகமாக வழிநடத்துகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7வது பாவம் கணவனுடைய பாவம் இருக்குது இல்லையா, அந்த 4க்கு 7க்கும் சுக்கிரன் சப்ளாடாக இருந்து அதுவும் 1, 7, 9 தான் கனெக்ட் ஆகுது. அப்போது எந்த இடத்துலையுமே இங்கே உணர்வுகளை கட்டுப்படுத்துகிற மாதிரி இங்கே ஜாதக அமைப்பு இல்லை. நம்மளுடைய மூளையினுடைய சிந்தனைகள் பாருங்கள், லக்னம் ராகு சனி தொடர்புல 2, 8, 12. ஸோ ஒரு தப்பை தான் பண்ண வைக்குது. யார் 2, 8, 12 லக்னத்துக்கு அசிங்க அவமானங்களை தேடி கொடுக்கக்கூடியது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற பாவங்கள் எல்லாமே 5, 9 உணர்வுகளுக்கு ஆள்பட்டுருக்குறாங்க. லக்னம் நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி கௌரவமாக இருக்கிறது தான் நமக்கு லக்னமே கொடுக்குது. லக்னத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது சுய கௌரவம். அந்த சுய கௌரவமே இப்போ இழக்கக்கூடிய நிலைமையில தான் 2, 8, 12. ஸோ ஜாதகரை ஒரு சுய கௌரவத்தோடு இயங்க விடாது. இது ஒன்று. அடுத்த விஷயம், அடுத்தது பார்த்திங்கன்னா ரகசியம் சொல்லக்கூடிய 12வது பாவம் 5, 9 தொடர்பில் வருது. நம்மளுடைய ஆசைகள், அபிலாசைகளும் 5, 9 தொடர்பில் வருது.
அதே மாதிரி ஒரு உணர்வு புலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 3வது பாவம் உணர்ச்சி வசப்படுறது அப்படிங்கிறது எல்லாமே ஆரம்ப பகுதிங்கிறது 5, 9 தொடர்பில் வந்து அது வந்து புத்திநாதனாக வரக்கூடிய சனிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாதகத்தில் ரொம்ப தெளிவாக தெரியுது. சரி, திருமணத்தில் பிரச்சனைன்னு வந்து கேட்குறாங்களே, கணவனுடைய பிளானட் எப்படி இருக்குது நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் பாருங்கள், செவ்வாய் கேதுவோட ஸ்டாரில், சனியோட சப்ளாரில், அதுவும் 4, 8, 10, 12. அப்போது ஆரம்ப பகுதி முழுசும் கல்யாணம் சனி புத்தி வந்ததுனால காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு முன்னாடி அங்கேயும் செவ்வாயினுடைய தொடர்புலையும் சனியினுடைய ஆதிக்கம் இருக்குது. நின்ற உபநட்சத்திரமாக செவ்வாய் சனியை தொடர்பு கொள்ளுது, அங்கே 5ஆம் பாவம் ஆக்டிவேட் அங்கேயும் இருக்குது. இதன் காரணமாக சனி புத்தியே வந்ததுனால அந்த இடத்துல இருக்கிற சனி ஆக்டிவேட் ஆகி காதலை கொடுத்தது. திருமணத்துக்கு முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணுறாங்க, குழந்தையும் பெற்றுக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க இவங்க. ஆனால் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா? கண்டிப்பாகவே செவ்வாய் நட்சத்திரமாக கேது 4, 8, 12ங்கிறதுனால திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், நிறைய 5, 9 தொடர்புகள் இருக்கும்போது ஆரம்ப பகுதியில் பொருளாதாரம் பிரச்சனைகள், இதனால் சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி நிறைய இவங்க வாழ்க்கையில் இருக்கும். இவங்க ஜாதகத்தை வச்சு இவங்களுக்கு இந்த வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பாக தொடர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில். அது ரொம்ப போராடி தான் இதை கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இவங்க 2 பேருக்குமே ஒரு தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்காது. இது பிரச்சனைகளை தான் இருக்கும். அது வந்து இன்னொரு வாழ்க்கைக்கு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இவங்க ஜாதகத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிளாரிட்டியோடு நம்ம வந்து இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ ராகு தசை நடக்குது, இதுக்கப்புறம் வரக்கூடியது குரு தசை. கண்டிப்பாக அந்த குரு தசையில் இன்னொரு வாழ்க்கைக்கு அவங்க போவாங்க. ஸோ இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே இது வந்து எப்படிப்பட்ட பிரச்சனைக்குரிய ஜாதகம், இவங்க எந்த அளவுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவாக தெரியுது. பட்டு இந்த அளவுக்கு யோகாதிபதி பரிவர்த்தனை யோகம்லாம் இருந்து கூட அது வந்து பொருளாதாரத்துக்கோ வாழ்க்கைக்கோ தவறுகளை கட்டுப்படுத்துவதற்கோ லக்னத்துக்கு நல்லது செய்கிறதுக்கோ லக்னத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கோ கௌரவத்தை இழந்து தப்பையும் பண்ணாமல் இருக்கிறதுக்கோ எதையுமே செய்யலை இவங்களுக்கு. லக்னத்திலே இருக்கக்கூடிய சனியும் இருக்கட்டும், லக்னாதிபதியும் யோகாதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறதா இருக்கட்டும், எதுவுமே உங்களுக்கு நடக்கலை. ஸோ இப்போ நம்ம அப்படி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ராகுக்கு தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, ஸோ இதெல்லாம் இருக்குது, ஸோ மற்ற 2ம் இல்லை. ஸோ அப்படி மற்ற 2ம் வந்து நல்லதாக இருந்தும் அவங்க ஹெல்ப் பண்ணலை. அப்போ எது ஹெல்ப் பண்ணும் எது ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிறது கிளாரிட்டி நமக்கு வந்து இந்த மாதிரி மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய ஜாதக அமைப்பில் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் படிக்கணுன்னா கண்டிப்பாக என்னை வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்து தொடர்ந்து ரொம்ப எளிமையாக இந்த ஜோதிடத்தை 3 மாதம் சொல்லி கொடுக்குறேன். 3 மாதத்தில் நீங்கள் நல்ல ஒரு கிளாரிட்டி வந்துடும் ஜோதிட ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் ஜாதகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லை, தொழில் அமைப்பு, வெளிநாட்டு யோகம், கல்வி, என்ன படிக்கலாம், திருமண வாழ்க்கையில் எங்களுக்கு பிரச்சனை இருக்குதா இல்லையா, இல்லை ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா, ஃபேமிலி லைஃப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குதா, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் உங்களால். ஸோ அப்படி நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ 3 மாதம் கோர்ஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாதகம் பார்க்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொடர்ந்து வந்து இதை யூடியூப் பார்த்தாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை கண்டிப்பாக இதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களுடைய டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.